ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போதித்து வரும் வணக்கத்துக்குரிய புத்தபிக்கு இறை பணியாளர் புத்த பிரகாஷ் அவர்களை தன்னுடைய கண்டன பேருரையை பதிவு செய்யும்படியாய் அன்போடு அழைக்கிறோம். Dignitaries on the dais, all the reverends, and all the reverends, those who are seated before the stage, and all the sisters and brothers. என்னப்பா இந்த துருவி இங்கிலீஷில் சொல்லி விட்டாரு. ஆமாம், இந்த தமிழ் அவ்வளோ நல்லா வராது. ஆனால் தமிழ் பேசுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஃபாதர் அந்தோனி ராஜ் அவர் வந்து, ஐயா இந்த 10ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க வந்து கலந்துக்கணும். ஃபாதர், என்ன அந்த ப்ரோக்ராம்? தலித கிறிஸ்டியன் மக்களுக்கும் தலித் முஸ்லீம் மக்களுக்கும் அந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்காக கேட்கறதுக்காக நம்ம டிமாண்ட்ஸ் நாங்கள் கேட்குறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வரணும், உங்களோட சப்போர்ட் இருக்கணும். இந்த தமிழ் புரியுதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மக்கள் கூட வாழணும், மக்களுக்காக இருக்கணும், மக்களுடைய நம்ம அந்திம யாத்திரை பண்ணணும். அதுதான் என்னுடைய விஷயம். ஃபாதர் அந்தோனி ராஜ் அவர்களே என்ன சப்போர்ட் எல்லி வருங்கன்னா, until the grants of SC status from the central government, my support will be there, continuous. மத்திய அரசு ஒரு சட்டம் ரெடி பண்ணி தலித் கிறிஸ்டியனுக்கோ தலித் முஸ்லிமுக்கோ இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் கிராண்ட் பண்ண அன்னவருக்கும் நானும் உங்களுக்கு கூட இருக்கிறேன். என்ன சப்போர்ட் இருக்கிறது, எங்க கூப்பிட்டுமாலும் நான் வரேன். எதுக்குன்னா, இங்க இருக்கிற எல்லா தலித் மக்களும் கிறிஸ்டியனோ முஸ்லிமோ ஃபாரின் வந்தவர் கிடையாது. இந்த மண்ணில் பிறந்தவர் இல்லையா? ஏன் ஒரு பெண்ணிகள் வெண்ண ஒரு பெண்ணிகள் சுண்ணா போட்டுருங்க? ஆமா தானே? இப்போ கொஞ்சம் பேர் புத்திஸ்டுக்கு போயிட்டார். யாரும் எஸ்சி ஜாதியில இருந்து புத்திஸ்டுக்கு போயிட்டு இருக்காரோ, யாரும் எஸ்சியில இருந்து சிக்கு தர்மம் போயிட்டு இருக்காரோ, யாரும் இந்து தர்மத்திலே அங்கிங்கதான் உருவாக்கப்பட்டது தலித்தாக இருக்காரோ, அவருக்கு எல்லாருக்கும் அந்த ஷெட்யூல்ல வருது அந்த ஜாதி, அவருக்கு எல்லாம் ரிசர்வேஷன் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறீங்க. சந்தோஷம், எல்லாம் நம்ம போங்க. ஆனா இந்த 2 பேர் என்ன பண்ணார் பாவம்? ஜாதி சேஞ்ச் பண்ண முடியாது, ரிலிஜியன் சேஞ்ச் பண்ணலாம். ஜாதி என்றது நான் பிறக்கிறது இல்லையா, ஒரு ஃபேமிலி அம்மா வயசுல பிறக்கிறது இல்லையா, அப்பவே நான் பிறந்து வந்ததுக்கு அது ஜாதியாது. ஜாதியானது அதுதான். ஜாதியானதா பர்த். நான் எங்க வந்தோம், நாங்கள் அப்பா அம்மா யாரோ எது ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எனக்கு தாத்தா இந்த மாதிரி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் யார் எது பண்ணுவாரோ அதுதான் ஜாதி. அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா எனக்கு எது இஷ்டம் இருக்குதோ அந்த ரிலிஜன் நான் சேஞ்ச் பண்ணலாம். அது பர்த் ரைட். அதனால நானும் மத்திய அரசும் என்ன அப்பீல் என்னன்னா, தலித் கிறிஸ்டியனுக்கு தலித் முஸ்லிமுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் சீக்கிரமா கொடுங்க அப்படின்னாலே கவர்மெண்ட்ல நானும் சின்சியராக அப்பீல் பண்றேன். அப்புறமா நீ கொடுக்குறீங்க நானே நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் மக்கள் எல்லாம் ஒண்ணு
கொஞ்ச நாள் பிறந்து இங்க இருந்து கொஞ்ச நாள் அப்புறம் இறந்து போகணும். இந்த ஊரில் ஒரு கண்ணிங்க சொன்னா வேண்டாம், எல்லாருக்கும் சமத்துவா கொடுக்கணும் இல்லையா? நீ கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் அப்பீல் பண்றேன். ಇಲ್ಲಿ இருக்கிற மக்கள் யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸ் வருது. உங்களுக்கு கூட நான் எப்பவே இருக்கிறேன். ஊரில் இருக்கிற தேங்க்யூ கவர்மெண்ட். நமஸ்கார். அடுத்தபடியாக நம் கலைப்பை போக்கி நம்முடைய மனங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்க நாட்டுப்புற கலைகளோடு மேடை நோக்கி வருகின்றனர் நமது நாட்டுப்புற கலைஞர்கள்.